மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு மட்டும் தெரிந்த உதயநிதியை இந்தியா முழுவதும் கொண்டு சென்றவர் மோடி, உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. கோவில்களுக்கு ஆவணியிடம் இருந்தே நெய் வாங்கப்படுகிறது, அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். ஊழல் வழக்கில் அடுத்தடுத்து சிக்கும் அதிமுக முக்கிய புள்ளிகள், முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மீது வழக்கு பதிவு. கத்தியால் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ரவுடி, துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார். குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்கா சென்றார் பிரதமர் மோடி, 23ஆம் தேதி ஐநாவில் உரை. தமிழ்நாட்டிற்கு மட்டும் தெரிந்த உதயநிதியை இந்தியா முழுவதும் கொண்டு சென்றவர் பிரதமர் மோடிதான் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆதி பதிப்பகம் பதிப்பித்துள்ள தேர்தல் 2024 மீளும் மக்கள் ஆட்சி என்னும் கட்டுரை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பிசிக துணை பொதுச் செயலாளர் ஆளூர் ஷா நவாஸ், அரசியல் செயற்பாட்டாளர் தீஸ்தா செதல்வாட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த புத்தகத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட அரசியல் செயல்பாட்டாளர் தீஸ்தா செதல்வாட் பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மகளிருக்கான விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்களுக்கு மகளிர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு மட்டும் தெரிந்த உதயநிதியை இந்தியா முழுவதும் கொண்டு சென்றவர் பிரதமர் மோடிதான் எனவும், தமிழகத்தில் ரோட் ஷோ நடத்திய பாஜகவை மக்கள் நடுரோட்டில் நிற்க விட்டார்கள் என தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச உதயநிதியை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்தது பிரதமர் திரு மோடி அவர்கள் தான். ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அப்படி எல்லா இடத்துலையும் இந்த உதயநிதி கொண்டு போய் சேர்த்த பெருமை திரு மோடி அவர்களுக்கு உண்டு. ஆனாலும் வடநாட்டு மக்கள் பிரதமருடைய வடைகளுக்கு மயங்கல. வட இந்தியா முழுவதும் இந்த முறை மதவாதத்திற்கும் வெறுப்புக்கும் எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க மக்கள். தென்னிந்தியா, குறிப்பா தமிழ்நாடு எப்பொழுதுமே அப்படிதான் வாக்களிச்சுட்டு வருது. அதனாலதான் பாஜகவால தமிழ்நாட்டுல கால ஊன முடியல. அண்மையில் நடைபெற்ற விசாரணையின் போது நீதிபதி வேதவியாஸ் அச்சார் ஸ்ரீ சானந்தா கூறிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் குறித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் அறிக்கை அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நில உரிமையாளர் குத்தகைதாரர் தொடர்பான வழக்கின் போது பெங்களூருவில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதியை பாகிஸ்தான் என்று குறிப்பிட்டு நீதிபதி ஸ்ரீ சானந்தா கூறியிருந்தார். இதனை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு, நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது நீதிபதி தெரிவித்த கருத்துகள் எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல என கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்ட அமர்வு, இது தொடர்பாக சில அடிப்படை வழிகாட்டு வகுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் பேரூர் அருகே சட்டவிரோதமாக செம்மண் எடுப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பேரூர் தாலுகாவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள மதுக்கரை, ஆலந்துறை, வெள்ளிமலை உள்ளிட்ட கிராமங்களில் சட்டவிரோதமாக செம்மண் எடுக்கப்படுவதாக வீடியோ ஆதாரங்களுடன் புருஷோத்தமன் என்ற வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டார். இதுகுறித்து நேரில் சென்று ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்ட நிலையில் கனிம வளத்துறை உதவி இயக்குநர் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்தார். அதில் மண் எடுத்தவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருப்பது வெறும் கண் துடைப்பு என்று நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். பெருமளவில் செம்மண் எடுத்தால் மேற்கு தொடர்ச்சி மலையை காணாமல் போய்விடும் என்றும், நிலச்சரிவு ஆபத்து ஏற்படும் எச்சரித்த நீதிபதிகள் அங்கு செம்மண் எடுப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளனர். கோவையில் காவல்துறையினரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற குற்றவாளியை 2 கால்களையும் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு சத்தியபாண்டி என்பவர் வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஆஜராகாமல் இருந்து வந்த ஆள்வின் மீது பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த ஆள்வினை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்த நிலையில் கோவை கொடிசியா மைதானம் பகுதியில் அவர் மறைந்திருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவரை பிடிக்க உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையில் தலைமை காவலர் சந்திரசேகர் மற்றும் காவலர் ராஜ்குமார் ஆகியோர் ஆள்வினை பிடிக்க முயன்றுள்ளனர். அப்போது
ஆல்வின் மறைத்து வைத்திருந்த கத்தியால் காவலர் ராஜகுமாரை தாக்கியிருக்கிறார். இதையடுத்து உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் 3 முறை சுட்டுள்ளார். இதில் 2 குண்டுகள் ஆல்வினின் முட்டிகளில் பாய்ந்துள்ளன. இதைத் தொடர்ந்து ஆல்வினை மீட்ட காவல்துறையினர் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். காவலர் ராஜ்குமாரும் அதே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூடு நடந்த இடத்தில் துணை ஆணையர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய கொடிசியா மைதானத்தில் துப்பாக்கிச் சூடு நடந்த நிலையில் காவல்துறையினர் முழு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர். தடுப்புகள் அமைத்து துப்பாக்கிச் சூடு நடந்த இடத்தில் யாரும் நுழையாத வகையில் நடவடிக்கை மேற்கொண்டனர். குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா புறப்பட்டார். அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து குவாட் என்ற அமைப்பை உருவாக்கின. இந்த அமைப்பின் உச்சி மாநாடு அமெரிக்காவின் வில்மிங்டன் நகரில் இன்று நடைபெற இருக்கிறது. இதில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா புறப்பட்டார். ரஷ்யா, உக்ரைன் போர் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்திய நிலவரங்கள் குறித்து 4 நாட்டு தலைவர்களும் விவாதிக்க இருக்கின்றனர். குவாட் உச்சி மாநாட்டுக்கு செல்லும் பிரதமர் மோடி பின்னர் அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பையும் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. குவாட் உச்சி மாநாட்டை தொடர்ந்து வரும் 23ஆம் தேதி ஐநா பொது சபை கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி உரை நிகழ்த்த இருக்கிறார். இந்த பயணத்தின் போது பல்வேறு நாட்டு தலைவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேச உள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 1000 கிலோ யானை தந்தம் திருடு போனதாக வெளியான செய்தி தவறானது என்று உயிரியல் பூங்காவின் இயக்குநர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பூங்கா இயக்குநர் ஆஷிஷ் குமார் ஸ்ரீவத்சவா காணொலி காட்சி மூலமாக ஆஜரானார். பல்வேறு பகுதிகளில் கைப்பற்றப்பட்ட 1830 கிலோ தந்தங்கள் பத்திரப்படுத்தி வைத்துள்ளதாகவும் ஒப்பந்த பணியாளர் திருடிய 1 கிலோ தந்தத்தையும் மீட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 1000 கிலோ திருடு போனதாக வெளியான செய்தி தவறு என்றும் விளக்கம் அளித்தார். இதையடுத்து வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள யானை தந்தங்களை கணக்கிட்டு உரிய முறையை பின்பற்றி அளித்து டிசம்பர் 2ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தனக்கு எதிரான வலுவான விமர்சனங்களை ஆட்சியாளர்கள் பொறுத்துக் கொண்டு அதை சுய பரிசோதனைக்கு உள்ளாக்குவதே ஜனநாயகத்தின் மிகப்பெரிய பரீட்சை என்று ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவருமான நிதின் கட்கரி MIT வோல்ட் விஸ் யூனிவர்சிட்டியில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அமைச்சர், ஜனநாயகத்தின் மிகப்பெரிய பரீட்சை என்பது மன்னன் தனக்கு எதிராக வரும் வலுவான கருத்துக்களை பொறுத்துக் கொள்வதும் அதனை சுய பரிசோதனைக்கு உள்ளாக்குவதுமே ஆகும் என தெரிவித்தார். தீண்டாமை, சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் மேன்மை பற்றிய கருத்துக்கள் நீடித்திருக்கும் வரை தேசத்தை கட்டியெழுப்பும் பணி முழுமையடைந்ததாக கூற முடியாது எனவும் தெரிவித்தார். கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி வழக்கு விசாரணையின் போது சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தெரிவித்தது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. கர்நாடக உயர்நீதிமன்றம் நீதிபதி ஸ்ரீ சானந்தா வழக்கு விசாரணையின் போது முஸ்லிம்கள் அதிகம் வாழும் பெங்களூருவின் ஒரு பகுதியை பாகிஸ்தான் என்றும் பெண் வழக்குரைஞரிடம் உள்ளாடை உள்ளிட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாகவும் கூறி சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்தன. இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் நிர்வாக ஆலோசனை பெற்று அது குறித்த அறிக்கையை உச்சநீதிமன்ற தலைமை பதிவாளரிடம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. வழக்கு விசாரணை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மலையாள திரையுலகின் பழம்பெரும் நடிகை கவியூர் பொன்னம்மா காலமானார். மலையாள திரையுலகில் பல முன்னணி நடிகர்களுக்கு அம்மாவாக நடித்து பிரபலமான பழம்பெரும் நடிகை கவியூர் பொன்னம்மா. இவருக்கு பிந்து என்கிற மகள் உள்ளார். கவியூர் பொன்னம்மா 700க்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ளார். 4 முறை கேரள அரசின் மாநில விருதுகளையும் பெற்றுள்ளார். இந்த சூழலில் இவர் வயது மூப்பு காரணமாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டு கொச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். அவரது மறைவுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மலையாள நடிகர் பிருத்திவிராஜ் பொன்னம்மாவின் புகைப்படத்தை இணையத்தில் பகிர்ந்து திரைத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்ந்தார். 27 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவரது 2 மகன்கள் உள்பட 11 பேர் மீது தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதிமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த வைத்தியலிங்கம் பெருங்களத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட திட்ட அனுமதி வழங்க 27 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அறப்போர் இயக்கம் தகுந்த ஆதாரத்துடன் புகார் செய்திருந்தது. இந்நிலையில் இந்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் உள்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் முதல் குற்றவாளியாக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் பெயரும்
இரண்டாம் குற்றவாளியாக ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இயக்குநரான ரமேஷ் என்பவரும், மூன்றாம் மற்றும் நான்காம் குற்றவாளியாக வைத்தியலிங்கத்தின் 2 மகன்கள் பிரபு மற்றும் சண்முக பிரபு பெயர்களும் என மொத்தம் 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் தற்போது OPS ஆதரவாளராக இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து வதந்தி பரப்பிய பாஜகவினர் மீது புகார் அளிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவிலில் புரட்டாசி மாதத்தையொட்டி இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வைணவ திருக்கோயில்களுக்கான ஆன்மீக பயணத்தை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களுக்கு பிரசாதம், தலவரலாறு மற்றும் சிற்றுண்டி அடங்கிய பையை அமைச்சர் சேகர் பாபு வழங்கினார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, 2021ஆம் ஆண்டு முதல் திருக்கோவில் பயன்பாட்டுக்கு பயன்படும் நெய் ஆவின் நிறுவனத்தில் இருந்துதான் கொள்முதல் செய்யப்படும். பழனியில் முழுக்க முழுக்க ஆவின் நெய் தான் பயன்படுத்தப்படுகிறது என தெரிவித்தார். பழனியை பொறுத்தளவில் முழுக்க ஆவின் நெய் தான் பயன்படுத்தப்படுகின்றது. தேவைக்கு அதிகமாகின்ற பொழுது வேறொரு தனியாரிடம் வாங்கப்படுகின்ற நெய் கூட, அந்த தனியார் கம்பெனி கூட இப்பொழுது புகாருக்கு உள்ளாகி இருக்கின்ற நிறுவனம் இல்லை என்பதை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். பஞ்சாமிர்தத்தை பொறுத்தளவில் முழுவதுமாக பக்தர்களுக்கு தரமாக வழங்கப்படுகிறது. திருக்கோயிலின் சார்பில் வழங்கப்படுகின்ற இலவச பஞ்சாமிர்தமும் தரமோடு வழங்கப்படுகிறது. கட்டணத்தோடு கூடிய பஞ்சாமிர்தமும் தரமோடு வழங்கப்படுகிறது. அதற்கு உண்டான பரிசோதனைகள் தொடர்ந்து நடைபெற்றுதான் அந்த பஞ்சாமிர்தம் விநியோகத்திற்கு வருகின்றது. தற்போதைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமில்லை என வக்ஃபு வாரிய தலைவரும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆக்கிரமிப்பில் உள்ள சொத்துக்களை மீட்பதற்கான பணிகளில் தீவிரம் காட்டுவோம் எனவும், சொத்துக்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து வளர்ச்சிக்காக பயன்படுத்துவோம் என தெரிவித்தார். வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இதன் மூலமாக ஏதாவது தொடர்ந்து பதிவு செய்வதற்கு வழிவகுத்துவோம்னா நிச்சயமாக அதை தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் அனுமதிக்காது. ஆக்கிரமிப்பிலிருந்து சொத்துக்களை மீட்கக்கூடிய பணியை இன்னும் தீவிரம் காட்டுவோம். ஏற்கனவே எங்களுடைய சொத்துக்கள், பெரும்பாலான சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கின்றது. அதை மீட்கக்கூடிய பணி நடந்து கொண்டிருக்கு. அதை விரைவாக மீட்கக்கூடிய வழியிலே செயல்படுவோம். வளர்ச்சி பணிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இருக்கக்கூடிய சொத்துக்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து, எத்தனையோ தேவைகள் இருக்கின்றது, அந்த தேவைகளின் அடிப்படையிலே இதெல்லாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காக நாங்கள் செயல்படுவோம். இதில் வக்ஃபு சொத்துக்களை இந்த தளர்ச்சியின் மூலமாக ஏதாவது பதிவு செய்து விடுவார்கள் என்று ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த, நிச்சயமாக வக்ஃபு சொத்தை இதுவரைக்கும் வக்ஃபு சொத்தை பதிவு செய்வதற்கு தடையில்லா சான்றும் வழங்கவில்லை, வழங்கவும் முடியாது. வக்ஃபு இல்லை என்று தான் கொடுத்துட்டு இருக்கோமே, அதை நம்ம கொடுக்கிறது அந்த பொதுமக்கள், அந்த நில உரிமையாளர்கள் வாரியத்தை அணுகக்கூடிய ஒரு அசௌகரியத்தை தடுக்க வேண்டும். அதற்கு நாம் விரைவாக அந்த சர்வேயை முடிச்சுட்டு அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வாரிய கூட்டத்தில் முடிவு பண்ணியிருக்கோம். அந்த வாரிய உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு செய்தோம். உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வேண்டும் என்பதுதான் தங்களுடைய விருப்பம் எனவும் தெரிவித்தார். அவரே நேற்று சொல்லிட்டாரு, உங்கள்கிட்ட நீங்க எல்லாத்தையும் கேட்காதீங்க, இது முதல்வர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் எங்களுடைய விருப்பம் அவர் துணை முதல்வராக வர வேண்டும். கரூர் அருகே தாந்தோணி மலையில் உள்ள அருள்மிகு கல்யாண வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியுள்ளது. கரூர் மாவட்டம் அருகே தாந்தோணி மலை வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கோவிலின் சிறப்பு நுழைவாயில் வழியாக வந்த பக்தர்களுக்கு லட்டு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வேளம்மாள் தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பஞ்செட்டியில் இயங்கி வரும் வேளம்மாள் தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டு அனைத்து மாணவர்களையும் வரவேற்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியில் காக்னிசன்ட் மூத்த இயக்குனர் அப்துல் முத்தலிப் AKS மற்றும் இன்போசிஸ் லிமிடெட் முதல்வர் தினேஷ்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். மேலும் கல்லூரியில் இணைந்துள்ள தேசிய செஸ் சாம்பியன் மாணவர் MS நவீன் அவரது பெற்றோருடன் கௌரவித்தனர். இவ்விழாவில் 100% வருகை பெற்ற மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டு மற்றும் பல ஆண்டுகளாக கல்லூரி நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் நல்ல தேர்ச்சி விகிதம் கொடுத்த ஆசிரியர்களுக்கு 11,30,000 வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் அருகே 2 குழந்தைகளை கொன்ற குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என குழந்தைகளின் பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் பகுதியில் 2 குழந்தைகள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள வசந்த்குமாருக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்க கோரி உயிரிழந்த தர்ஷன் மற்றும் யோகிதன் உறவினர்கள் மாதனூரில் இருந்து குடியாத்தம் செல்லும் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆம்பூர் துணை காவல் கண்காணிப்பாளர் அறிவழகன், துணை காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் மற்றும் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்னர் கொலையாளி மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் ஆம்பூர் குடியாத்தம் செல்லும் சாலையில் சுமார் 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாலை 5:40 மாதனூரை சேர்ந்த சரவணன் பில்டிங் காணக்கூடிய மகன் என்னுடைய மாமா யோகநாத்துடைய வீட்டாண்ட சென்று அவருடைய 2 பிள்ளைகளையும் உங்கள் அப்பா மாறுபடுறது எல்லாரும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தார், அவங்க அழைச்சி சொன்னாங்க. அவர் இட்டுன்னு போகிறாரு. இட்டுன்னு போயிட்டு நேராக வேற எங்கே இட்டுன்னு போயிட்டான். ஒரு 20 நிமிஷம் போது அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தோம். அவங்க வீட்டுக்காரவை தான் பசங்க நீ தான் கூட்டின்னு சொன்னு சொல்கிறாங்க. நான் கூட்டின்னு சொல்கிறேன்னு உனக்கு தேடுறாங்க. அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் எடுக்கல. அவங்க வீட்டாண்ட போய் தேடுறாங்க. அவங்க அப்பா அப்படியெல்லாம் தேடிட்டு எங்கேயோ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தில் போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதன் பேரில் ஆம்பூர் துணை கண்காணிப்பாளரும் ஆய்வாளரும் எல்லாரையும் டீம் போட்டு நாலாபுரமும் இந்த சின்ன பசங்களை எங்கே இருக்கையா எப்படி கூட்டின்னு போனாலும் எல்லாத்தையும் விசாரித்து தேடும்போது குடியாத்தம் தாலுக்கா செங்கல்பாடி ஏரிப்பற்றை அருகில் கோயிலாண்டு 2 பசங்களுடைய சடலம் உள்ளது அங்கே யாரும் இருக்கிறோம் அந்த ஊருக்காரர் சொல்லி அங்கேருந்து போலீஸ் போய் பார்த்தா அது என்னுடைய 2 பசங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பேய் பிடித்ததாக கூறி அழைத்து வரப்பட்ட பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் விருப்பாச்சிபுரத்தைச் சேர்ந்தவர் சத்யா. இவருக்கு பேய் பிடித்திருப்பதாக கூறி திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த முத்துமாரியம்மன் கோவிலுக்கு அவரது கணவர் அழைத்துச் சென்றுள்ளார். இதில் இருவரையும் கோவில் வளாகத்தில் காத்திருக்குமாறு பூசாரி ஆறுமுகம் சொன்னதாக கூறப்படுகிறது. இதன்படி தம்பதி இருவரும் காத்திருந்த நிலையில் திடீரென அருகில் இருந்த எலுமிச்சை பழம் அறுக்கும் கத்தியை எடுத்து தன்னைத்தானே கழுத்தறுத்து சத்யா தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரில் வாட்ஸ்அப் குரூப் மூலம் ஆசை காட்டி 77 லட்சம் மோசடி செய்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூரை சேர்ந்த சுப்பிரமணி என்பவருக்கு சமூக வலைதளமான இன்ஸ்டா மூலம் டிரேடிங் சம்பந்தமான நபர்களின் தொடர்பு கிடைத்துள்ளது. அதன் மூலம் அவர் விசாரித்த பொழுது இந்த மாதம் 100 ரூபாய் முதலீடு செய்தால் அடுத்த மாதம் 200 ரூபாய் கிடைக்கும் என ஆசை காட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சுப்பிரமணி F77 குரூப் கேபிட்டல் என்ற வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்துள்ளார். இதனால் ஆர்வம் அடைந்த சுப்பிரமணி 77,50,000 ரூபாய் தொகையை அவர்களது கணக்கிற்கு பரிமாற்றம் செய்துள்ளார். ஆனால் பணம் கிடைக்காமல் அவர்களது தொடர்பும் துண்டிக்கப்பட்டது. இதனால் சுப்பிரமணி திருப்பூர் மாநகர சைபர் கிரைமில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் வங்கி கணக்குகளை வைத்து சென்னை சேப்பாக்கத்தைச் சேர்ந்த ஹர்ஷத், ஷேக் முகமது தௌஃபிக், அப்துல் முனாஸ் என்ற 4 பேரை கைது செய்தனர். வேலூரில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு வெள்ளி கவசம் அணிவித்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அருகே உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மைய ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு துளசி மாலைகள், மலர் மாலைகளால் சிறப்பு அலங்காரங்களை செய்து வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனைகளும் நடந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சீனிவாசா பெருமாள் கோவிலில் பிரமோற்சவ விழா தொடங்கியது. முதல் வார சனிக்கிழமையான இன்று ஏராளமான பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் தென் திருப்பதி என்று அழைக்கக்கூடிய மலைக்கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள திருவண்ணாமலை ஸ்ரீ சீனிவாசா பெருமாள் கோவிலில் வருடா வருடம் புரட்டாசி மாதம் பிரமோற்சவ விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் புரட்டாசி மாதம் 4 வாரத்தின் முதல் வார சனிக்கிழமையான இன்று அதிகாலை சீனிவாச பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வருவார்கள் என்பதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பு பேருந்து வசதிகள், மருத்துவ வசதிகள், குடிநீர் வசதிகள், கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் வருகை அதிகரிப்பால் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டும் 50க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் பொறையாறில் மின்சாரம் தாக்கியதில் வெல்டிங் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையார் அரசு மருத்துவமனை எதிரில் செந்தில்ராஜ் என்பவரது மரவாடியில் மேற்கூரை ஷெட் அமைக்கும் பணி நடைபெற்றது. அப்போது தொழிலாளர்கள் பைப்பை தூக்கி நிறுத்திய போது எதிர்பாராத விதமாக அந்த பைப் மேலே சென்ற உயர் மின்னழுத்த கம்பியில் பட்டு மின்சாரம் தாக்கியதில் ஷெட் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஹென்ஸ் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இவருடன் பணியாற்றிய கிறிஸ்டோபர் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் அவரை மேல் சிகிச்சைக்காக நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் உயிரிழந்த ஹென்ஸ் கபடி வீரர் என்பதும் நடைபெற உள்ள உள்ளூர் கபடி போட்டியில் பங்கேற்க உள்ள நிலையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் நான் தோல்வியடைந்தால் இஸ்ரேல் பூமியில் இருந்து அழிக்கப்படும் என ட்ரம்ப் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் இருந்து அதிபர் ஜோ பைடன் விலகியதை அடுத்து ஜனநாயக கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியான கமலா ஹாரிஸ் போட்டியிட்டு உள்ளார். இந்நிலையில் அமெரிக்க தேர்தலில் 40% ஜீவர்கள் வாக்குகள் உள்ளன என்றும் அவர்களது வாக்குகள் மட்டும் எனக்கு போதாது என்றும் கூடுதல் வாக்குகள் வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் தான் அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்தால் இஸ்ரேல் பூமியில் இருந்து அழிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதங்கள் மற்றும் பயங்கரவாதத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படுவார்கள் என்றும் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். டெல் அவிவ், ஜெருசலேம் ஆகிய பகுதிகள் போர் மண்டலங்களாக மாறும் எனவும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டிற்கு மட்டும் தெரிந்த உதயநிதியை இந்தியா முழுவதும் கொண்டு சென்றவர் மோடி, உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. கோவில்களுக்கு ஆவணியிடம் இருந்தே நெய் வாங்கப்படுகிறது, அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். ஊழல் வழக்கில் அடுத்தடுத்து சிக்கும் அதிமுக முக்கிய புள்ளிகள், முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மீது வழக்கு பதிவு. கத்தியால் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ரவுடி, துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார். குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்கா சென்றார் பிரதமர் மோடி, 23ஆம் தேதி ஐநாவில் உரை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.